அது மட்டும் இல்ல, சுடரமா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. வீட்டை கன்வின்ஸ் பண்ணாம நீங்க பாட்டுக்கு போய் மட்டும் கல்யாணம் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம்பான்னு சொன்னாங்க. அது எனக்கு புரியுது. அதனாலதான் வீட்டை சமாதானப்படுத்தலான்னு சொன்னேன். புரியுதா? டேய் எனக்கு புரியுதுடா. அததான் சொல்றேன். வீட்டை கண்டிப்பா கன்வின்ஸ் பண்ணவே முடியாதுடா. உங்க அம்மாவும் பிடிவாதமா இருக்காங்க. எங்க அப்பா அதுக்கு மேல இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம எந்த காலத்துல கன்வின்ஸ் பண்றது? நம்ம எப்ப கல்யாணம் பண்றது? சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி வா, ஒரு கோவில்ல கூட்டிட்டு போய் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். அப்படியும் இல்லையா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். இதே ஊர்ல ஒரு 10 தெரு தள்ளி உங்க அப்பா கண்லயும் எங்க அம்மா கண்லயும் படாம நம்ம ஒரு வீடு எடுத்து தங்கி குடும்பம் நடத்தலாம். ஓகேவா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன். நீயும் காலேஜ் படிச்சிட்டு இருக்க. முடிச்சோடனே எப்படி உன்னோட கரியரை நீ ப்ரொசீட் பண்ணுவ? ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த செகண்ட் நினைச்சா கூட அப்படியே போயிடலாம். என்ன சொல்ற? ஓகே தானே? மச்சான், இங்க பாரு, நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம நம்ம ஒண்ணும் யோசிக்க கிடையாது. நானும் கை நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்கேன். நீனும் யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணிட்டு இருக்க. உன்னோட கரியர் உன் கையிலேயே இருக்கு. சோ நம்மளுக்கு தனியா இருக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்ல. ஆனா உங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவங்க சந்தோஷமா நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கணும்டி. அதுதானே மச்சான் முக்கியம். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்டா. ஆனா அது நடக்குமான்னு தான் எனக்கு புரியல. நடக்க வைக்கிறது தானே நம்மளோட வேலை. நம்ம பிரியறதுக்கு எவ்வளவோ பிளான போட்டு எல்லாமே சொதப்பிச்சு. ஆனாலும் நம்ம விடாம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா சேர்றதுக்கு நம்ம என்னடி பண்ணோம்? ஒண்ணுமே பண்ணலையே. அதுவும் இதே மாதிரி தான் சொதப்புது. என்ன பண்ண சொல்ற? மச்சான் இங்க பாரு, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. உண்மையா சொல்லணும்னா என்னால உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியலடா. அத நான் உணர்ந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் கூட உன்னை பத்தி யோசிக்காம இருக்க முடியல. நீ கால் பண்ணலனா ஏன் இவன் கால் பண்ணலன்னு கோவம் தான் வருது. உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுது. என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு மச்சான். நீயும் என்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. நீ நேத்து நைட்டு என் வீட்டுக்கு வந்து என்ன தூங்க வைப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலடா. காலையில எந்திரிச்சு நேத்து அவனை மிஸ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே. ஃபோன் பண்ணானா மெசேஜ் பண்ணானான்னு அம்மா கிட்ட திட்டிட்டு இருக்கும் போதுதான் அம்மா சொன்னாங்க ஆதி தான் வந்து உன்னை தூங்க வச்சான்னு. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்காகவே ஒருத்தன் பிறந்து எனக்காகவே ஒருத்தன் வளர்ந்துருக்கான்டா. அவனை கண்டிப்பா உன் வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதடான்னு தோணுச்சுடா. ஹே, உனக்கே நல்லா தெரியும் உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, என்ன விட்டுட்டும் உன்னால இருக்க முடியாது. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே? எனக்காக உங்க வீட்ல நீ பேசு, உனக்காக எங்க வீட்ல நான் பேசுறேன். நமக்காக 2 பேரண்ட்ஸும் ஒத்து வருவாங்க. ஓகேவா? ரொம்ப ஃபீல் பண்ணாதடி, நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். ஓகேடா. ஆமா, எதுக்கு இன்னைக்கு நீ லீவ் போட்ட? அது ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்துச்சா, மனசே சரியில்லைடா, அதான் லீவ் போட்டேன். ஓங்கி சாத்தனேன்னு வச்சுக்கோ. தேவையில்லாம காலேஜ்க்கு லீவ் போடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம கெரியரோட பேஸ்டி அது. அதுல நீ லீவ் போட்டா எப்படி உன்னால கெரியர்ல ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அதுவும் இந்த சப்பி போன விஷயத்துக்கு. உனக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்ல ஏதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் நீ லீவ் போட்டா போதும். தேவையில்லாம காலேஜ்க்கு லீவ் போட்டேனா எனக்கு செம்ம கோவம் வரும். டேய், எனக்கு ஒன்னும் லீவ் போட்டு வீட்ல சும்மா உட்காரணும்னு ஆசையா? என்னால முடியலடா. இப்ப நீ போய் ஸ்டேஷன்ல உட்காந்து பாரு, உன்னால வேலை பாத்திர முடியுமா? அதெல்லாம் சூப்பரா நான் வேலை பார்ப்பேன். இதுக்கு நீ நடக்காத விஷயத்த பத்தி நினைச்சு கவலைப்படணும். நம்ம 2 பேர் தான் சேருவோன்னு இந்த ஊருக்கு இல்ல இந்த உலகத்துக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும்? பாத்துக்கலாம். சரி, ஓகே, நீ பத்திரமா வீட்டுக்கு கிளம்பு. நான் ஸ்டேஷனுக்கு போகணும்டி. நீ கூப்பிட்டா உன்னை பாக்குறதுக்கு வந்தேன். ஓகேடா. இங்க பாரு, ஸ்டேஷன்ல முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. நீ பாட்டுக்கு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இல்லாம அம்மா கிட்ட பேசிட்டு ஜாலியா இரு. நான் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன். ஏதாவது ஒண்ணுனா மெசேஜ் பண்ணு. ஆனா போன் சைலண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? அது மீறியும் ரொம்ப எமர்ஜென்சினா ஸ்டேஷன் போனுக்கு கால் பண்ணு. ஓகேவா? ஓகேடா. சரி, ஓகேடி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். தெரியல மச்சான், நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு நம்ம சேர மாட்டோம்னு தோணுதுடா. மனசுக்குள்ள என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. சேர மாட்டோமா மச்சான்? சார், மணி சார். மேடம் சொல்லுங்க. மணி சார், நேத்து செல்லுல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்ததுல? ஆமா மேடம், மிஸ்ஸிங் கேஸ். அது ஆதி சார் கிட்ட இன்ஃபார்மே பண்ணலையே சார். ஆமா, இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டோம். ஆனா மேடம், சார் நேத்து மதியானத்துக்கு மேல ஸ்டேஷனுக்கு வரவே இல்லையே. ஆமால, ஆனா ஆதி சார் இப்படி பண்ணவே மாட்டாரு. குடும்பத்தை விட வேலை தான் முக்கியம்னு ரொம்ப சின்சியரா இருப்பாரு. ஆனா இப்ப என்னவோ ரொம்ப மாறிட்டாருல. மேடம் மேடம், சார்லாம் எதுவும் மாறல. அவருக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மத்தபடி சார் நல்லா தான் இருக்காரு. நீங்க எப்போதும் சாரை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆமா மேடம், எப்ப யார் கேட்டாலும் சாரை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சாரோட வயசுக்குலாம் எப்படி தெரியுமா பசங்க இருக்காங்க. ஆனா சாரை பாருங்க, எவ்வளவு பொறுப்பா அவ்வளவு ஒரு நல்ல புள்ளையா சின்சியாரிட்டியா இருப்பாரு மேடம். அப்படிலாம் கிடைக்க நம்ம தான் மேடம் கொடுத்து வச்சிருக்கணும். அவரோட வேலை மட்டும் இல்லாம நம்மளோட வேலையும் சேர்த்துதான் செய்வாரு. அத வேணா ஒத்துக்குவேன்.
ஆனா கரெக்டா ஸ்டேஷனுக்குலாம் இப்ப வரதில்லையே அதத்தான் சொன்னேன். சரி மேடம், சார் வந்தோடனே நாங்க இல்லைனாலுமே அவர்கிட்ட மறக்காம இந்த மிஸ்ஸிங் கேஸ் சொல்லிருங்க. ஆ மணி சார், சார் வராரு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மணி என்ன. குட் மார்னிங் மேடம். புது கேஸா மணி என்ன? ஆமா சார், ஒரு மிஸ்ஸிங் கேஸ். மிஸ்ஸிங் கேஸா? எந்த ஊர் என்ன? வேற டிஸ்ட்ரிக்ட் தான் சார், ஆனா நம்மளுக்கும் பாஸ் பண்ணிருக்காங்க. வேற டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு நம்மளுக்கு பாஸ் பண்றானுங்க? சார் கட்சிக்காரவங்க. ஷோ, இவங்க வேற பெரிய இடம்னு தூக்கிட்டு வந்துடுறானுங்க. நம்ம தலை தானே உருளுது. சரி மணியன, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. வீட்டுல வேற 1008 பிரச்சனை. அது என்ன மிஸ்ஸிங் கேஸ்னு பார்த்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கண்ணே. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். மிஸ்ஸிங் யார் மேடம்? ஃபீமேலா மேலா? இன்னும் அதெல்லாம் செக் பண்ணல சார். நான் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க அஃபிஷியல் மெயிலுக்கு அனுப்புறேன் சார். ஓகே மேடம், சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. முன்னாடியே கொடுத்துட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் டைமை பார்த்துட்டு அதுக்கும் ஏதாவது திட்ட போறாங்க. தோ இப்ப பண்ணிடுறேன் சார். மணிண்ணே, எனக்கு டீ சொல்லுங்கண்ணே, ரொம்ப தலைவலியா இருக்கு. சரிங்க சார், நீங்க உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நான் டீ எடுத்துட்டு வர சொல்றேன். சரிண்ணே. மணி சார், என்னங்க மேடம்? எந்த வெப்சைட்ல போய் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கு தெரியாது மணிண்ணே. நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? சரிங்க மேடம், நான் சொல்றேன். நான் சொல்ல அப்படியே போங்க, அப்பதான் அடுத்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியும். சரிண்ணே. ஃபைல் இங்கே தான் இருக்கா? நிம்மதி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா. அம்மா பேசினதெல்லாம் அவ போன்ல கேட்டதுல இருந்துதான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா. இப்ப எல்லாம் சுத்தி முத்தி பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க, நிம்மதியோட அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க. பாவம், அவளும் என்னதான் பண்ணுவா? ரொம்ப போராடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டா. ஆதி, இப்படியாவது இதை சீக்கிரம் சரி பண்ணுடா. நிம்மதி ஃபீல் பண்றது கூட பார்க்க முடியல. பாரு, காலேஜ்க்கு கூட போகல, லீவ் போட்டு வீட்ல உட்காந்துருக்கா. ஆனா கடைசியா கேட்டாலே ஒரு கேள்வி, உன்னால நிம்மதியா போய் ஸ்டேஷன்ல வேலை பார்க்க முடியுமான்னு. அவளை வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு வந்ததுல இருந்து என்னால ஒழுங்கா வேலையே பார்க்க முடியல. கஷ்டமா தான் இருக்கு. அவகிட்ட ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டேன், அதெல்லாம் நான் வேலை பார்த்துருவேன்னு. வந்ததுக்கு அப்புறம் அவன் நினைப்பாவே தான் இருக்கு. என்ன பண்ணுவா, ஏது பண்ணுவா? வீட்டுல போய் அழுதுட்டு இருப்பாளா, இல்ல கொஞ்சமாவது சிரிச்சு 4 பேர்ட்ட பேசுவாளா? அப்பா, இதுக்கிடையில இந்த அரசியல்வாதிகளோட மிஸ்ஸிங் கேஸ் வேற. இதை எப்படி நான் சரி பண்ண போறேன்? இவ்வளவு பிரச்சனைய தலைக்குள்ள போட்டுட்டு அப்பப்பா, டைம் கூட கொடுக்க மாட்டானுங்க. ஒரு வாரத்துல கண்டுபிடின்னு உலகத்தையே சுத்த விடுவானுங்க. இந்த மிஸ்ஸிங் கேஸ் வேற என்னன்னு பாக்கணும். மேடம், கேஸ் நேம் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங். ஓகே சார். நேம் அன்புக்கொடி. ஜே அன்புக்கொடி. ஜே அன்புக்கொடி. ஸ்பெசிபிகேஷன் பிளைண்டா? கண்ணு தெரியாதா? மிஸ் ஆயிட்டாங்களா? ஆமா மேடம், போடுங்க. ஸ்பெசிபிகேஷன் பிளைண்ட். போட்டோ அட்டாச் பண்ணிருக்காங்க மேடம், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அப்பா பேரு, அம்மா பேரு, எப்பையில இருந்து காணாம போனாங்க, எந்த இடத்துல இருந்து காணாம போனாங்க, காணாம போப்போ வந்து என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இது எல்லாமே அடுத்தடுத்த பேஜ்ல இருக்கு மேடம். எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், இந்தாங்க. மேடம், சார் இஞ்சி டீ கேட்டாரு, வாங்க போறேன். உங்களுக்கு எதுவும் வேணுமா? ஆமா சார், எனக்கு ஒரு டீ 2 பிஸ்கெட். டீக்கு பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிடுவீங்களா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்களே. சரி மேடம், வாங்கிட்டு வந்துடுறேன். சின்ன வயசு பழக்கம் சார், சால்ட் பிஸ்கெட்டே போதும். ஓகே மேடம். பாவம், கண்ணு தெரியாத பொண்ணு எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது அரசியல்வாதிங்க தான், பெரிய இடமா தான் தெரியுது. ஆனா கண்ணு தெரியாத பொண்ணு அப்படியே எப்படி விட்டாங்க? சரி, நம்மளுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோமா, வேலையை பார்த்தோமான்னு இருப்போம். ஸ்டூடண்ட்ஸ், எல்லார் கையிலயும் நோட்ஸ் வந்துருச்சுல? ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் டைம் தரேன். எல்லாரும் அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. அப்புறமா நான் क्वेश्चंस கேக்குறேன். நிம்மதி வாய்ஸ் மட்டும் கேட்கவே இல்ல. ஸ்ரீ மேம், நிம்மதி வரலையாமா? ஆமா மேம், நிம்மதி இன்னைக்கு லீவு. லீவா? ஸ்ரீ, நிம்மதி ஏன் லீவுன்னு ஏதாவது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாளா? இல்ல மேம், ஒன்றும் சொல்லல. ஓகே. நிம்மதி ஏன் திடீர்னு லீவ் போட்டா? ஒருவேளை ஆதி என்ன போட சொல்லியிருப்பாரா? நான் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா? ஆதி அண்ணாக்கு என்னை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏதாவது போயிருக்கா? என்னோட வீடு தேடி கண்டுபிடிக்க போறாங்களா? அப்படின்னா ஆதி அண்ணா கண்டிப்பா என்ன அவங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருவாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஸ்ரீ மேம், உங்ககிட்ட நிம்மதி ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் கால் பண்ணி தரீங்களா? நிம்மதி கிட்ட பேசணும். ஓகே மேம். இப்போ இங்க இல்ல, இன்டர்வெல்ல ஸ்டாஃப் ரூம்க்கு வர முடியுமா? கண்டிப்பா இன்டர்வெல்ல ஸ்டாஃப் ரூம்க்கு வரேன் மேம். அப்ப உங்களுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீங்க பேசுங்க.
தேங்க்யூமா, தேங்க்யூ. கடவுளே, ஆதி அண்ணாக்கு மட்டும் என்னை பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சு நான் மொத்தமா மாட்டிக்குவேன். நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இங்கதான் இருக்கேன்ற உண்மை அவங்களுக்கு தெரியக்கூடாது. கடவுளே, என்ன நீ தான் காப்பாத்தணும்.